அதிகாலை 5 மணி. மார்கழி மாதத்தின் லேசான குளிரில் ராஜேஸ்வரி அம்மா வழக்கம் போல படுக்கையை விட்டு எழுந்தார். குளியல் அறையிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து பிரதான வாசலை திறந்து வெளியே கழுவி சுத்தம் செய்தார். தூரத்தில் பறவைகளின் கீச் கீச்சு சலசலக்கும் ஓசை கேட்டது. முற்றத்தில் கிடந்த சருகுகளை ஒதுக்கிவிட்டு தண்ணீரை தெளித்து வராண்டாவையும் சுத்தமாக்கினார். இன்று அவருக்கு முக்கியமான நாள். இன்று தனலட்சுமி பூஜை திருநாள். வீட்டை சுத்தம் செய்து முடித்துவிட்டு குளித்துவிட்டு அவர் பட்டுப்புடவை அணிந்து நெற்றியில் குங்குமம் வைத்தார். பின்னர் பூக்கள் நிறைந்த தாம்பூலத்துடன் வெளியே வந்து வாசலில் வண்ணப்பொடிகளால் ரங்கோலி போட ஆரம்பித்தார். அவரது கைகள் அசைந்ததில் பல வருட பக்தி அனுபவம் தெரிந்தது. சிறிது நேரத்திலேயே வாசலில் பிரம்மாண்டமான மகாலட்சுமி தாமரை கோலம் மின்னியது. ராஜேஸ்வரி அம்மா ஒரு அகல் விளக்கில் எண்ணெயை ஊற்றி வாசலின் நடுவில் வைத்தார். முற்றத்தில் தீபத்தின் சுடர் படர்ந்தது. அந்த அதிகாலை வேளையில் தெய்வீக வெளிச்சத்தை பரப்பியது. தீபத்தை உற்று பார்த்த அவர் கண்களை மூடி, இந்த வீட்டில் எப்பொழுதும் செல்வமும் சந்தோஷமும் நிரம்பி இருக்க வேண்டும், என் மகனும் மருமகளும் இணைபிரியாமல் வாழ வேண்டும் என்று மனமுருக வேண்டினார். சிறிது நேரம் கழித்து சமையலறைக்கு சென்று தனக்காக சுக்கு காப்பி போட ஆரம்பித்தார். கெட்டிலில் தண்ணீர் வைத்து இஞ்சியை தட்டும்போது அவர் முகத்தில் லேசான புன்னகை இருந்தது. வாசலில் எரிந்த தீபத்தின் நறுமணமும் காஃபியின் மனமும் கலந்திருந்தது. ராஜேஸ்வரி அம்மா காஃபியை கோப்பையில் ஊற்ற முயன்றார். வயதின் காரணமாக லேசாக கை நடுங்கியது. இன்று அந்த நடுக்கம் அதிகமாகவே இருந்தது. கை நடுக்கத்தில் கோப்பை நழுவி கீழே விழுந்து சுக்கு காப்பி தரையில் சிதறியது. அவர் பதறிப்போய் கோப்பையின் துண்டுகளை சேகரித்து சிதறிய காப்பிகளை துணியால் துடைக்க ஆரம்பித்தார். யாராவது பார்த்து விடுவதற்குள் அவசரமாக சுத்தப்படுத்த வேண்டும் என்று அவரது விரல்கள் வேகமாக செயல்பட்டன. இந்த அவசரத்தில் ஒரு சின்ன கோப்பை பகுதி விரலில் குத்தி ரத்தம் ஒளிந்தது. அப்போது பின்னால் இருந்து மருமகள் சங்கீதாவின் குரல் கேட்டது. அத்தை! ராஜேஸ்வரி அம்மாவின் இதயம் வேகமாக துடித்தது. திரும்பி பார்த்தபோது சங்கீதா சமையலறை வாசலில் நின்று இருந்தாள். அவள் பார்வை நேராக தரையில் கிடந்து உடைந்த கோப்பையின் துண்டுகள் மீதும் காஃபி சிந்திய இடத்தின் மீதும் விழுந்தது. சங்கீதா கோபமாக சிரினாள். உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த பக்கம் வராதீங்க என்று. உங்களுக்கு ஒரு வார்த்தையில் சொன்னால் புரியவே புரியாதா? இந்த வயசுல டீ காஃபி ஆசை குறைய வேண்டும். ஆனால் உங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகுது. சங்கீதாவின் கடுமையான வார்த்தைகள் ராஜேஸ்வரி அம்மாவின் மனதை காயப்படுத்தியது. அவர் கண்களில் கண்ணீர் கோர்த்தது. ஆனால் எதுவும் பேசாமல் தன் அறைக்கு செல்ல ஆரம்பித்தார். பின்னால் சங்கீதா, இந்த காலையில் ஏன் காஃபி குடிக்கணும்னு இவ்வளவு ஆசை? விடுவதற்கு முன்னாடியே காஃபி போடுறதுக்காகவே எழுந்திடுவாங்க என்று முணுமுணுத்தாள். ராஜேஸ்வரி அம்மாவின் மனம் இதை கேட்டு உடைந்தது. ஐயோ கடவுளே, நான் என்ன தவறு செய்தேன் என்று நொந்து கொண்டார். மதியம் சங்கீதா புடவை கட்டி வெளியே கிளம்பினாள். வாசலை திறந்து கீழே பார்க்காமல் வெளியே காலடி எடுத்து வைத்தாள். அவளது கால் நேராக வாசலில் போடப்பட்டிருந்த பிரம்மாண்டமான ரங்கோலி கோலத்தின் மீது விழுந்தது. கோலம் கலைந்தது. மூலையில் வைத்திருந்த தீபமும் உருண்டு அணைந்தது. கோபத்தால் முகம் சிவந்த சங்கீதா வேகமாக வீட்டிற்குள் வந்து குளியலறைக்கு அருகில் வைத்திருந்த தண்ணீர் பக்கெட்டை எடுத்து நேராக கோலத்தின் மீது ஊற்றினாள். தண்ணீர் தரையில் பரவி வண்ணங்களும் கரைந்து கோலமும் முற்றிலும் அழிந்தது. ராஜேஸ்வரி அம்மா அதிகாலையில் பக்தியுடன் போட்ட அந்த கோலம் ஒரு நொடியில் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது. சங்கீதா காலி பக்கெட்டை கோபத்தில் குளியல் அறையில் தூக்கி எறிந்தாள். அந்த சத்தம் டமால் என்று கேட்டு உள்ளே தூங்கிக் கொண்டிருந்த மகன் பிரபுவின் காதுக்கு சென்றது. பிரபு திடுக்கிட்டு கதவை திறந்து வெளியே வந்தான். என்ன சத்தம்? சண்டையாவது நிம்மதியா தூங்க விடுங்க, காலையிலேயே ஏன் இந்த சண்டை என்று எரிச்சலுடன் கேட்டான். தன் கணவனின் பேச்சை கேட்ட சங்கீதா, ஓஹோ, நான் பண்றது மட்டும் உங்களுக்கு உடனே தெரிஞ்சிடுதா? உங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு மட்டும் உங்களுக்கு தெரியவே தெரியாதா என்று சத்தமிட்டாள். பிரபு எதையாவது புரிந்து கொள்வதற்குள் சங்கீதா வேக வேகமாக ராஜேஸ்வரி அம்மாவின் அறைக்குள் நுழைந்தாள். அத்தை, உங்களுக்கு என்ன அவசரம்? வாசலில் கோலம் போட என் கால் பூரா அழுக்காயிடுச்சு, வறண்டா முழுவதும் அசிங்கமாயிடுச்சு. ராஜேஸ்வரி அம்மா திகைத்து, மருமகளே, கோலம் போடுவது நல்ல சகுனம், அதுவும் இன்னைக்கு லட்சுமி பூஜை நாள், வீட்டில் செல்வம் மலரும் என்றார். இதை கேட்டு சங்கீதா சிரித்தாள். அத்தை, அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்தில் வேலை செஞ்சாதான் பணம் வரும். கோலம் போட்டால் பணம் வரும்னா சரி, உங்கள் பையன் நாளைக்கு வேலைக்கு போகாமல் நாள் பூரா வீட்டிலேயே கோலம் போட சொல்லுங்க. சங்கீதாவின் ஏளனமான பேச்சை கேட்ட பிரபு ஆத்திரமடைந்தான். அவன் வேகமாக சென்று சங்கீதாவின் கன்னத்தில் பலமாக அறைந்தான். போதும் சங்கீதா, வெட்கமா இல்லையா உனக்கு என் அம்மா கிட்ட எப்படி பேசுறதுக்கு?
நான் எதையும் சகிச்சுக்குவேன். ஆனால் என் அம்மாவை பற்றி ஒரு வார்த்தை தப்பா பேசினா விளைவு மோசமாக இருக்கும். ஆவேசமாக கத்தினான். ராஜேஸ்வரி அம்மா பயந்து போய், ஐயோ பிரபு, விட்டுடுப்பா, வேணாம் என்று மகனை சமாதானப்படுத்த முயன்றார். ஆனால் பிரபு இன்று எதையும் கேட்கும் நிலையில் இல்லை. அரைந்த அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்த சங்கீதா கணவன் தன்னை அடிப்பான் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை. அவள் ஒரு கணம் அவனை பார்த்தாள். பிறகு எதுவும் பேசாமல் தன் அறைக்குள் சென்று விட்டாள். சங்கீதா போனதும் ராஜேஸ்வரி அம்மா மெதுவாக, பிரபு, மருமகள் மேலே நீ கையை வச்சிருக்க கூடாதுப்பா. வீட்டில் சின்ன சின்ன சண்டை வர்றது சகஜம்தான். ஆனால் அம்மா, அவளும் பேசும்போது யோசிக்கணும்ல. அப்புறம் அவளோட குணமறிஞ்சு ஏன் வாசலில் கோலம் போடுறீங்க? ராஜேஸ்வரி அம்மா மகனின் கண்களை பார்த்தார். மகனே, இன்னைக்கு லட்சுமி பூஜை. வீட்டில் நல்ல விஷயம் நடக்கும்னு நினச்சேன். ஆனால் இவ்வளவு பெரிய சண்டை நடக்கும்னு தெரியலை. பிரபுவின் கோபம் தணிந்திருந்தது. அவன் தாயின் கைகளை பிடித்து முத்தமிட்டான். என் வீட்டில் ஏற்கனவே லட்சுமி வந்துட்டாங்க. அது நீங்கள் தான் அம்மா. அம்மா, உங்கள் விரலில் எப்படி அடிபட்டுச்சு? ஒன்றுமில்லைப்பா, சும்மா அலமாரியில் ஓரத்தில் தட்டிடுச்சு. அம்மா, நீங்கள் உங்களை கவனிச்சிக்கணும். இதை கேட்ட ராஜேஸ்வரி அம்மாவின் கண்கள் நிறைந்தன. நான் கொடுத்து வைத்தவள், உன்னை போல ஒரு மகன் கிடைத்ததற்கு என்று நினைத்து கொண்டார். சிறிது நேரம் கழித்து ராஜேஸ்வரி அம்மா அன்புடன், பிரபு, நீ சங்கீதா கிட்ட போய் அன்பா சமாதானம் பண்ணுப்பா. அவகிட்ட மன்னிப்பு கேளு. நல்ல மகனாக இருக்கிறதோட நல்ல கணவனாகவும் இருக்கணும். இன்னைக்கு லட்சுமி பூஜை நாள். அவளுக்கு ஒரு தங்க நகை வாங்கி கொடு. இன்னைக்கு தங்கம் வெள்ளி வாங்கினா நல்லது. அவளும் சந்தோஷப்படுவா. பிரபு தன் தாயின் ஆலோசனையை ஏற்று சங்கீதாவின் அறைக்கு சென்றான். சங்கீதா அழுது கொண்டே கட்டிலில் உட்கார்ந்திருந்தாள். பிரபு மென்மையான குரலில், பார் சங்கீதா, காலையில் நடந்ததற்கு என்னை மன்னித்து விடு. நான் உன்மேல் கை வைத்திருக்க கூடாது. இன்றைக்கு நல்ல நாள். நீயும் நானும் சாயங்காலம் வெளியில் போகலாம். உனக்கு பிடித்த ஒரு தங்க நகை வாங்கி தருகிறேன். முதலில் முகத்தை திருப்பிக் கொண்ட சங்கீதா நகையை பற்றி கேட்டதும் சற்று தளர்ந்தாள். சரி, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கணும். பிரபு சிரித்து, உனக்கு பிடிக்காம நான் எதையுமே வாங்க மாட்டேன் என்றான். இருவரும் லேசாக சிரித்தனர். மாலைக்குள் வீட்டு சூழ்நிலை சகஜமானது. சங்கீதா சமையலறையில் காஃபி போட்டு கொண்டிருந்தாள். ராஜேஸ்வரி அம்மா முற்றத்தில் துளசிக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தார். சங்கீதா வெளியே வந்து, அம்மா, காஃபி எடுத்துக்கோங்க என்றாள். அவள் குரலில் மென்மை இருந்தது. ராஜேஸ்வரி அம்மா அமைதியாக காஃபியை எடுத்துக்கொண்டார். மாலை நேரம். முற்றத்தில் தீபங்கள் ஏற்றப்பட்டன. பிரபுவும் சங்கீதாவும் கடைத்தெருவுக்கு சென்றனர். சங்கீதா ஒரு நகைக்கடையை பார்த்தாள். பிரபு, முதல்ல அங்கே போகலாம். அங்கே அவளுக்கு ஒரு அழகான தங்க வளையல் பிடித்திருந்தது. பிரபு சந்தோஷத்துடன், உன் ரசனை மிகவும் நன்றாக உள்ளது. இது உன் பரிசு. லட்சுமி பூஜை வாழ்த்துக்கள் என்றான். வளையலை பெற்ற சங்கீதாவின் முகத்தில் சந்தோஷம் தெரிந்தது. ஆனால் மனதின் மூலையில் மாமியார் மீதான வெறுப்பு இன்னும் இருந்தது. பிறகு பிரபு இனிப்புகள், விளக்குகள், தோரணங்கள் ஆகியவற்றை வாங்கினான். வீடு திரும்பியதும் சங்கீதா வளையலை பாதுகாப்பாக தன் அறைக்குள் வைத்துவிட்டு பின்னர் ராஜேஸ்வரி அம்மாவிடம் வந்து, இந்தாங்க அத்தை, நீங்க சொன்ன விளக்குகள் என்றாள். ராஜேஸ்வரி அம்மா அன்புடன் விளக்குகளை எடுத்து எண்ணெய் ஊற்ற ஆரம்பித்தார். பிரபு அருகில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தான். சமையலறையில் இனிப்பின் வாசம், முற்றத்தில் தீபங்களின் வரிசை, தெருவில் பட்டாசு சத்தம் என்று வீடு முழுவதும் பண்டிகையின் உற்சாகம் பரவியது. ராஜேஸ்வரி அம்மாவும் சங்கீதாவும் ஒன்றாக உட்கார்ந்து விளக்குகள் வைத்தனர். காலையில் கடுமையாக பேசிய சங்கீதா இப்போது கள்ளங்கபடம் இல்லாத சிரிப்புடன் விளக்குகளை வைப்பதில் உதவினாள். ராஜேஸ்வரி அம்மா, மருமகளே, இந்த விளக்குகள் வாசலின் நடுவில் வைக்க வேண்டும் என்று அன்புடன் சொன்னார். சங்கீதா அமைதியாக அதை செய்தாள். பிரபு இதை தூரத்தில் இருந்து பார்த்தான். மனதிற்குள் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அன்று இரவு அனைவரும் ஒன்றாக சந்தோஷமாக சாப்பிட்டனர். இரவு மெதுவாக கூடியது. அனைவரும் படுத்து தூங்கினர். அடுத்த நாள் காலையில் ராஜேஸ்வரி அம்மா எழுந்து வழக்கம் போல சுத்தம் செய்துவிட்டு தன் அறையில் அலமாரியில் துணிகளை எடுக்கச் சென்றார். அப்போது மேலிலிருந்து ஒரு பழைய காகித உரை கீழே விழுந்தது. அவர் அதை எடுத்து பார்த்தபோது அது யாரோ கொடுத்த ஏதோ ஒரு ரசீது போல இருந்தது. அட, அது இங்கே இருக்கு, யாரும் பார்த்திடக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவர் அதை மீண்டும் வைக்க சென்றபோது வெளியே சங்கீதாவின் குரல் கேட்டது. அத்தை, அத்தை. ராஜேஸ்வரி அம்மா பதற்றத்தில் காகித உரையை அலமாரியில் அப்படியே வைத்துவிட்டு கதவை மூடிவிட்டு வெளியே வந்தார். என்ன ஆச்சு மருமகளே, ஏன் கத்துற? நான் கத்தல, நீங்க தான் என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க, கோபமாக சொன்னாள் சங்கீதா. ராஜேஸ்வரி அம்மா, நான் என்ன பண்ணினேன் என்றார். சங்கீதா தன் புடவையையும் பிரபுவின் சட்டையையும் அவர் முன் எரிந்துவிட்டு, இதை பாருங்க, இந்த துணிகளில் எவ்வளவு கரை. இந்த செலவுக்காரிக்கிட்ட துணி கொடுக்க வேண்டாம்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நீங்கள் என் பேச்சை கேட்கவே மாட்டீங்களா?
இப்போவே நீங்கள் போய் இந்த துணிகளை அந்த சலவைக்காரி மூஞ்சில் வீசிட்டு வாங்க. இந்த தடவை சரியாக வேலை செய்யலைன்னா ஒரு பைசா கூட நான் தரமாட்டேன்னு அவளுக்கு சொல்லுங்க என்று கத்தினாள். ராஜேஸ்வரி அம்மா மெதுவாக, மருமகளே இப்பத்தான மணி 9 ஆகுது. இவ்வளவு சீக்கிரத்தில் அவள் எப்படி வந்திருப்பா? உங்களுக்கு சும்மா காரணம் சொல்லத்தான் தெரியும். சரி, இப்போ போக வேண்டாம். ஆனால் கொஞ்ச நேரத்தில் கண்டிப்பாக கொடுத்துடுங்க. எனக்கு நாளைக்கு இந்த புடவையை தான் உடுத்தணும் என்று சொல்லிவிட்டு கோபத்துடன் தன் அறைக்குள் சென்று விட்டாள். சங்கீதா தன் அறைக்கு சென்று படுக்கை விரிப்பை மாற்றிய போது திடீரென ராஜேஸ்வரி அம்மாவின் அலமாரியின் கதவு லேசாக திறந்திருப்பதை பார்த்தாள். அத்தை எப்பவும் பூட்டு போடுவாங்களே, இன்னைக்கு எப்படி மறந்துட்டாங்க என்று மனதில் எண்ணி அவள் மெதுவாக அலமாரிக்கு அருகில் சென்று எட்டி பார்த்தாள். அப்போது அவள் கண் ஒரு காகித உரையின் மீது விழுந்தது. உரை லேசாக திறந்திருந்தது. அதிலிருந்து ஒரு துண்டு சீட்டு தெரிந்தது. சங்கீதா அதை வேகமாக இழுத்தாள். அந்த சீட்டை பார்த்ததும் அவள் அதிர்ந்து போனாள். அதில் முழு 5 லட்சம் ரூபாய் என்று தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. ஆனால் கீழே பெயர் முழுமையாக தெரியவில்லை. தி பா என்ற முதல் 2 எழுத்துக்கள் மட்டுமே தெளிவாக தெரிந்தன. சங்கீதாவின் இதயம் வேகமாக துடித்தது. தீபா என்றால் கண்டிப்பாக என் நாத்தனார் தீபிகாவின் பெயர்தான். அத்தை அவளுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள், அதுவும் 4 வருடத்திற்கு முன்னாடி. இவ்வளவு பெரிய தொகையை ஏன் மறைச்சாங்க? அவளுக்கு சந்தேகம் மற்றும் கோபம் அதிகமானது. அவள் அவசரமாக காகித உரையை அதை போல வைத்துவிட்டு அலமாரியை மூடிவிட்டு பதற்றத்துடன் தன் அறைக்கு ஓடினாள். அறைக்குள் சென்று பிரபுவுக்கு ஃபோன் செய்தாள். பிரபு, கேளுங்க, இப்போதான் நான் அத்தை அறையிலிருந்து வர்றேன். அவங்க அலமாரியில் ஒரு சீட்டு இருந்தது. அதில் 5 லட்சம் ரூபாய்னு எழுதியிருந்தது. அது 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தீபிகாவுக்கு கொடுத்ததா இருக்கும்னு எனக்கு 100% தெரியும். பிரபு கடுமையான தோணியில், சங்கீதா என்ன உளர்ற? ஏன் அம்மா தீபிகாவுக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும்? நீ தப்பாக புரிஞ்சிக்காதே. இந்த மாதிரி விஷயங்களை யோசித்து வீட்டில் சண்டையை உண்டாக்காதே. தப்பான புரிதல் இல்லை, என் கண்ணால் பார்த்தேன். 5 லட்சம் ரூபாய்னு தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. பிரபு பெருமூச்சு விட்டு, பார் சங்கீதா, நீ அமைதியாயிரு. அம்மா கிட்ட இதை பற்றி எதுவும் சொல்லாது. நான் சாயங்காலம் வந்து பார்த்துக்கிறேன். அம்மாவுக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி நீ எதுவும் செஞ்சிடாத, சரி? ஆனால் இன்னைக்கு நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும் என்று சொல்லிவிட்டு சங்கீதா ஃபோனை வைத்தாள். அவளுக்குள் ஒரு விதமான கொந்தளிப்பு இருந்தது. இந்த உண்மையை எப்படியாவது கண்டுபிடித்து அத்தைக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று அவள் முடிவெடுத்தாள். ராஜேஸ்வரி அம்மா துணிகளை எடுத்துக்கொண்டு சலவைக்காரி விமலாவிடம் சென்றார். விமலா, நீ என்ன வேலை செஞ்சு வச்சிருக்க? மருமகளோட புடவை பையனோட சட்டையில் இப்படி கரை இருக்கு. ராஜேஸ்வரி அம்மா கோபமாக சொன்னார். விமலா பயந்து போய், அம்மா மன்னிச்சிடுங்க, நான் ட்ரை கிளீனிங்கில் போட்டுட்டு நாளைக்கு காலையில் வீட்டில் கொடுத்துட்றேன் என்றாள். கேள் விமலா, இந்த தடவை ஒரு சின்ன குறை இருந்தாலும் நல்லா இருக்காது. மருமகளுக்கு நாளைக்கு இந்த புடவை தான் உடுத்தணும் என்று எச்சரித்தார். போகும்போது ராஜேஸ்வரி அம்மா மெதுவாக, விமலா, நான் பேசினது உனக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் மருமகள் சரியாக சுத்தம் பண்ணலைன்னா என்னை பிடிச்சு கத்துவா என்றார். விமலா ராஜேஸ்வரி அம்மாவை பார்த்தாள். அம்மா, உங்கள் பையன் மருமகளை எதுவும் சொல்வதில்லையா? நீங்கள் அவரோட அம்மா. ராஜேஸ்வரி அம்மாவின் முகம் சோர்ந்து போனது. கண்களில் ஈரம் நிறைந்தது. என் பையன் மிகவும் நல்லவன். நான் தான் அவனை பேச வேண்டாம்னு சொல்லுவேன். ஏன்னா வீட்டில் சண்டை வந்து சூழ்நிலை கெட்டு போகக்கூடாதுன்னு. மருமகளும் முதல்ல அப்படி இல்லை. இப்போ என்ன ஆச்சுன்னே தெரியலை என்று சொல்லிவிட்டு கண்ணீரை துடைத்து கொண்டார். விமலா, அம்மா, நீங்கள் கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்க. நாளைக்கு காலையில் புடவையை நான் நல்லா கொண்டு வந்து தர்றேன் என்றாள். ராஜேஸ்வரி அம்மா அமைதியாக வீடு திரும்பினார். வீடு திரும்பியதும் ராஜேஸ்வரி அம்மா கதவை தட்டினார். சங்கீதா வந்து கதவை திறந்து முகத்தை திருப்பிக் கொண்டு தன் அறைக்குள் சென்று விட்டாள். ராஜேஸ்வரி அம்மா மனதிற்குள் இன்னும் கோபம் போகவில்லை என்று நினைத்து தன் அறைக்குள் சென்று படுத்துக்கொண்டார். அவர் கண்ணை இறந்தபோது கதவு மணி அடித்தது. கதவை திறந்தபோது எதிரில் மகள் தீபிகா நின்று இருந்தாள். அம்மா, தீபிகாவா? திடீர்னு ராஜேஸ்வரி அம்மா சந்தோஷத்துடன் மகளை உள்ளே அழைத்து சென்றார். இருவரும் அன்பாக பேசிக்கொண்டிருந்தனர். இப்போது சங்கீதா சமையலறையிலிருந்து காஃபி தட்டுடன் வந்து, தீபிகா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கீங்க என்றாள். தீபிகா, ஆமாம் அண்ணி, இன்னைக்கு பக்கத்தில் வேலை இருந்தது, அதான் அம்மாவை பார்க்க வந்தேன் என்றாள். சங்கீதா கிண்டலாக, ஓஹோ, உங்கள் வீட்டுக்காரர் இப்போ வேலைக்கு போகிறாரா இல்லைன்னா சும்மா தான் உட்கார்ந்திருக்காரா என்று கேட்டாள். தீபிகாவுக்கு கோபம் வந்தது. ஆனால் தாயின் முகத்தை பார்த்து அமைதியாக இருந்தாள். பேச்சுகளுக்கிடையே ராஜேஸ்வரி அம்மா மெதுவாக அலமாரியை திறந்து சில ரூபாய்களை எடுத்து தீபிகாவிடம் கொடுத்து, தீபிகா, கொஞ்சம் பணம் வச்சுக்கோ, எப்போ தேவைப்படும்னு தெரியாது என்றார்.
தீபிகா அம்மாவின் கையை பிடித்து, அம்மா எனக்கு இப்போ பணம் தேவைப்படலை, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க என்றாள். அப்போது வாசலில் நின்று கொண்டிருந்த சங்கீதா எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். சிறிது நேரம் கழித்து தீபிகா, சரிம்மா நான் கிளம்புகிறேன் என்றாள். சங்கீதா வேகமாக வந்து, இவ்வளவு அவசரம் என்ன, உங்கள் அண்ணாவும் வந்துடுவாங்க, அவர்கிட்ட பேசிட்டு போங்க என்றாள். ராஜேஸ்வரி அம்மா குறுக்கிட்டு, சங்கீதா பிரபு வர லேட் ஆகும், தீபிகா போகட்டும், அவங்க வீட்டில் எல்லோரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க என்றார். சங்கீதாவின் நோக்கம் என்ன என்று தீபிகாவுக்கு புரிந்தது. அவள் அமைதியாக அம்மாவை பார்த்து சிரித்துவிட்டு, சரிம்மா நான் அப்புறம் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள். தீபிகா போனதும் ராஜேஸ்வரி அம்மா நிம்மதியடைந்தார். நல்ல வேளை அவள் போய்விட்டாள் என்று நினைத்தார். அவர் தன் அறைக்கு செல்லும்போது சங்கீதா கோபமாக தடுத்து நிறுத்தினாள். கொடுத்துட்டீங்கல்ல உங்கள் பொண்ணுக்கு யாருக்கும் தெரியாமல் பணத்தை, நீங்கள் எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அத்தை? ராஜேஸ்வரி அம்மா பயந்து போய், சங்கீதா நீ தப்பாக நினைக்கிற, அது என் பணம் இல்லை, தீபிகாவுடைய பணம் தான் என்றார். சங்கீதா ஏளனமாக, இந்த காரணத்தை என்கிட்ட சொல்லாதீங்க, எனக்கு தெரியும், 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தீபிகாவுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க, எனக்கு எல்லாம் தெரியும், பொய் சொல்லாதீங்க அத்தை. ராஜேஸ்வரி அம்மா ஸ்தம்பித்து போனார். அவரது கண்களில் கண்ணீர் நிறைந்தது. அவரால் பேச முடியவில்லை. சங்கீதா தொடர்ந்து பேசினாள். நீங்கள் எப்போவும் உங்கள் பொண்ணை மட்டும்தான் கவனிச்சுக்கிறீங்க, நான் உங்களுக்கு ஒரு சுமை, இந்த வீட்டில் நான் ஒரு சுமை தான். இதை கேட்ட ராஜேஸ்வரி அம்மா கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக ஓடியது. அவர் ஒரு முறை சங்கீதாவை பார்த்தார். பிறகு தன் பையை எடுத்து வாசலை நோக்கி நடந்தார். இங்கேயே இருந்தால் சங்கீதா மேலும் சண்டை போடுவாள், கொஞ்ச நேரம் எங்கேயாவது போறது நல்லதுதான் என்று நினைத்து அவர் வீட்டை விட்டு வெளியேறினார். கதவு மூடப்பட்டதும் வீடு முழுவதும் ஒருவித அமைதி நிலவியது. ராஜேஸ்வரி அம்மா சென்று சிறிது நேரம் கழித்து கதவு மணி அடித்தது. சங்கீதா கதவை திறந்தபோது எதிரில் தன் அம்மா கௌரி நின்று இருந்தார். கௌரி பரிசு பொருட்களுடன் வந்திருந்தார். அம்மா நீங்க இங்கே? சங்கீதா சந்தோஷத்துடன் அவரை அணைத்து கொண்டாள். ஆமா மகளே, உனக்கும் சம்பந்தி அம்மாவுக்கும் பரிசு பொருட்கள் கொண்டு வந்திருந்தேன், அவர்களை கூப்பிடு என்றார் கௌரி. சங்கீதா முகத்தை சுளித்து, அவங்க அறையில் இருப்பாங்க, தூங்கிக்கிட்டு இருப்பாங்க என்றாள். கௌரி சிரித்து, நானே போய் பார்க்கிறேன், நீ காஃபி போட்டு வா என்றாள். அவர் ராஜேஸ்வரி அம்மாவின் அறைக்கு செல்லும்போது சங்கீதா வேகமாக தடுத்து நிறுத்தி, அம்மா நில்லுங்க, அவங்க வெளியில் போயிருக்காங்க என்றாள். கௌரி அதிர்ச்சியுடன், ராத்திரி 8 மணிக்கு ஏன் வெளியில் போயிருக்காங்க என்றார். இதை கேட்டதும் சங்கீதாவின் அடக்கி வைத்த கோபம் வெடித்தது. அம்மா நீங்கள் என் மாமியாரை எவ்வளவு நல்லவங்கன்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு நல்லவங்க இல்லை. அவங்க பொண்ணுக்கு யாருக்கும் தெரியாமல் பணம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நான் அவங்கள கையும் களவுமா பிடிச்சிட்டேன். நான் கேள்வி கேட்டதுக்கு எந்த விளக்கமும் கொடுக்காம பையை எடுத்துக்கிட்டு வெளியே போயிட்டாங்க. அப்புறம் தெரியுமாமா உங்களுக்கு, 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தீபிகாவுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. நானே அதற்கான ஆதாரத்தை பார்த்தேன். இப்போ எங்கேயாவது உட்கார்ந்து அவங்க கஷ்டங்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கௌரியின் முகம் உறைந்து போனது. பிறகு அவர் அதிர்ச்சியுடனும் வருத்தத்துடனும் சங்கீதாவை பார்த்தார். என்ன பேசுகிற நீ மகளே? உண்மை தெரியாமல் இவ்வளவு பெரிய பழி சுமத்த உனக்கு எப்படி தைரியம் வந்தது? உன் நாக்கு எப்படி இவ்வளவு விஷமா மாறிடுச்சு? சங்கீதா, நான் பொய் சொல்லலாமா? என் கண்ணால் பார்த்தேன். கௌரி ஆழமாக மூச்சு விட்டு கண்ணீருடன் கடுமையான குரலில் சொன்னார். சங்கீதா, நீ யாரை சுமைன்னு சொல்றியோ அதே பெண் தான் உனக்காக தன் எல்லாவற்றையும் தியாகம் செய்தாள். நீ பேசுகிறாயே அந்த 5 லட்சம், அதை உன் மாமியார் 4 வருஷத்துக்கு முன்னாடியே என்கிட்ட கொடுத்தாங்க. ஆமாம், என்கிட்ட தான். அப்போ உன் தம்பி ராஜுவுக்கு பெரிய கடன் இருந்தது, ஜெயிலுக்கு போக இருந்தான். அவனை காப்பாற்றுறதுக்காக. பிரபுவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அவன் வாசலில் நின்றவாறே எல்லாவற்றையும் கேட்டான். சங்கீதா அதிர்ச்சியில், என்னம்மா நீங்க என்ன சொல்றீங்க? கௌரி, ஆமாம் சங்கீதா, உன் மாமியார் தன் நகைகளை விற்று அந்த தொகையை சேகரித்தார். உனக்கு இது தெரிந்துவிடக்கூடாது என்று இன்று வரை உன்னிடம் சொல்லவே இல்லை. ஏனென்றால் நீ உண்மையை தெரிந்து கொண்டால் இந்த வீட்டில் தலை நிமிர்ந்து வாழ மாட்டாய் என்று பயந்தார்கள். அவர்கள் உனக்காக மட்டுமே எல்லாவற்றையும் செய்தார்கள். ஆனால் நீ இன்று இப்படி நடந்து கொள்கிறாய். அவர்கள் உன்னை தன் மகளாகவே கருதினார்கள். ஆனால் நீ ஒருபோதும் அவர்களின் மகளாக இருக்க தகுதியற்றவள். இதை கேட்டதும் சங்கீதாவின் காலடியில் இருந்த தரையே விலகியது போல் உணர்ந்தாள். அவள் அழுது கொண்டே பிரபுவை பார்த்தாள். அவன் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டான் என்று அவளுக்கு புரிந்தது.
பிரபு உள்ளே வந்து, போதும் சங்கீதா, என் அம்மாவை பற்றி எவ்வளவு மோசமாக பேசணுமோ அவ்வளவு பேசி முடிச்சிட்ட. இனிமே ஒரு வார்த்தை கூட நான் கேட்க மாட்டேன் என்றான். சங்கீதா கதறி அழுதாள். என்னை மன்னிச்சிடுங்க பிரபு, உண்மையிலேயே எனக்கு தெரியாது. நான் அந்த பெயர் தீபிகாவோடதுதான்னு நினச்சேன். என்னால் பெரிய தப்பு நடந்துடுச்சு. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. நான் இப்போவே போகிறேன். அம்மாவை கூட்டிக்கிட்டு வரேன். அவங்க எங்கே இருந்தாலும் நான் தேடி கூட்டிக்கிட்டு வருவேன். அவளது கண்ணீர் நிற்கவில்லை. ஆனால் பிரபுவின் முகம் இன்னும் கடுமையாகவே இருந்தது. அவன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் தன் அறைக்குள் சென்று விட்டான். சங்கீதா அங்கேயே உட்கார்ந்து அழுதாள். அப்போது கௌரி, பார் சங்கீதா, உன்னோட சின்ன தவறு இந்த வீட்டின் நிம்மதியையே பறிச்சிடுச்சு. உன் மாமியார் இப்போ வரைக்கும் வெளியில இருக்காங்க, உன்னாலதான் என்றார். சங்கீதா திடீரென எழுந்து, நீங்க இங்கேயே இருங்கம்மா, நான் இப்போ வரேன், நான் அத்தையை தேடி போறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக வெளியே ஓடினாள். அவள் கதவை திறந்து வெளியேறும்போது ஃபோன் மணி அடித்தது. பதற்றத்துடன் ஃபோனை எடுத்த சங்கீதா மறுமுனையில் கேட்டதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்தாள். அவளது கைகள் நடுங்கின. அவள் நடுங்கியவாறே, ஐயோ நாங்கள் இப்போவே வரோம் என்று சொன்னாள். கௌரி, என்ன ஆச்சுமா சங்கீதா, ஃபோனில் யாரு, என்ன ஆச்சு என்றார். சங்கீதா நடுங்கும் உதடுகளுடன், அம்மா அத்தைக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, இப்போ என்ன ஆகுமோ என்று சொல்லிவிட்டு பிரபுவின் அறைக்கு ஓடினாள். பிரபு, சீக்கிரம் வாங்க, அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. பிரபு அதிர்ச்சியில் உறைந்து போனான். கௌரி, இப்போ எதுவும் பேச வேண்டாம், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் என்றார். சிறிது நேரத்தில் மருத்துவமனைக்கு மூவரும் சென்றனர். ஸ்ட்ரெச்சரில் ராஜேஸ்வரி அம்மா அழைத்து செல்லப்பட்டார். அவர் உடலில் கட்டுகள் போடப்பட்டிருந்தன. பிரபு அம்மா என்று கதறினான். மருத்துவர், நோயாளியின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. நிறைய ரத்தம் வெளியேறிவிட்டது. உடனடியாக ரத்தம் ஏற்ற வேண்டும். ஆனால் ரத்தம் ஏபி நெகட்டிவ். இப்பொழுது எங்களிடம் பொருத்தமான ரத்தம் இல்லை. இரத்த வங்கியிலும் கூட ஸ்டாக் இல்லை என்றார். பிரபு, டாக்டர் என்னோட டெஸ்ட் பண்ணுங்க, நான் அம்மாவுக்கு ரத்தம் கொடுப்பேன் என்றான். மருத்துவர், நேரத்தை வீணாக்க முடியாது. ஏபி நெகட்டிவ் அல்லது ஓ நெகட்டிவ் ரத்தம் உடனடியாக தேவை என்றார். பிரபு அழுது கொண்டே, இப்போ யார் கொடுப்பா என் அம்மாவுக்கு ரத்தம்? டாக்டர், என் அம்மாவை காப்பாத்துங்க ப்ளீஸ் என்று சத்தமிட்டான். அப்போது சங்கீதா முன்னால் வந்தாள். அவளது கண்களில் வலி தெரிந்தது. டாக்டர், என்னோட இரத்த வகை ஓ நெகட்டிவ். நான் அவங்களுக்கு ரத்தம் கொடுக்க முடியுமா? மருத்துவர், ஆமாம், நீங்கள் கொடுக்கலாம் என்றார். உடனே சங்கீதா, அப்போ என்னோடதை எடுத்துக்கோங்க. ஆனால் என் மாமியாருக்கு எதுவும் ஆகக்கூடாது என்றாள். பிரபுவும் கௌரியும் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தனர். பிரபு, சங்கீதா, நீ ரத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றான். சங்கீதா அழுது கொண்டே, பிரபு, நான் இப்போ வரைக்கும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு அத்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். ப்ளீஸ் டாக்டர், சீக்கிரம். மருத்துவர் உடனடியாக சங்கீதாவை அழைத்து சென்றார். ரத்தம் ஏற்றிய சிறிது நேரம் கழித்து ராஜேஸ்வரி அம்மாவின் இதய துடிப்பு சீரானது. சிறிது நேரம் கழித்து மருத்துவர் வெளியே வந்து, இப்பொழுது நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஆபத்து நீங்கிவிட்டது, உங்கள் அம்மா சீக்கிரம் சரியாகிடுவாங்க என்றார். பிரபுவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. சங்கீதா வெளியே வந்தாள். அவள் கண்களில் இன்னும் சொல்லப்படாத மன்னிப்பு தெரிந்தது. ராஜேஸ்வரி அம்மா இன்னும் சுயநினைவின்றி இருந்தார். கௌரி, பிரபு, நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போங்க, நான் இங்கேயே சம்பந்தி அம்மா பக்கத்தில் தங்குறேன் என்றார். பிரபு, இல்லைம்மா, நீங்களும் வீட்டுக்கு போங்க, நான் தான் இங்கே என் அம்மா பக்கத்தில் இருப்பேன் என்றான். பிரபு சங்கீதாவை பார்த்தான். சங்கீதா அவனை குற்ற உணர்ச்சியுடன் பார்த்தாள். அவள் எதுவும் பேசாமல் ராஜேஸ்வரி அம்மாவை பார்த்தாள். கண்ணீர் சிந்தியவாறே, கடவுளே, என் மாமியார் சீக்கிரம் சரியாகி விடட்டும் என்று மனதிற்குள் வேண்டினாள். பிறகு கௌரியுடன் மெதுவாக வெளியேறினாள். மறுநாள் காலையில் ராஜேஸ்வரி அம்மாவுக்கு நினைவு வந்தது. தன் மகன் அருகில் உட்கார்ந்திருப்பதை பார்த்தார். மருமகள் வரவில்லையா பிரபு? இன்னும் என் மேல கோபமாய் இருக்காளா என்றார். பிரபுவின் கண்கள் நிறைந்தன. அவன் தாயின் கையை பிடித்து அழுது கொண்டே, அம்மா, நீங்கள் ஏன் ராத்திரியே வெளியில் போனீங்க? உங்களுக்கு ஏதாவது ஆகியிருந்தால் நான் எப்படி வாழ்வேன் என்றான். ராஜேஸ்வரி அம்மா, நான் நல்லாத்தானே இருக்கேன் என்று சொன்னார். மருத்துவர் வந்து, இவங்களை இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறோம், நல்ல வேலை, தலையில் பெரிய அடிபடவில்லை, பலவீனம் இன்னும் இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க என்று சொல்லிவிட்டு சென்றார். மாலை 7 மணி அளவில் பிரபு ராஜேஸ்வரி அம்மாவை வீட்டிற்கு அழைத்து வர ஒரு வண்டியை ஏற்பாடு செய்தான். வழியில் ராஜேஸ்வரி அம்மாவுக்கு ஒரே கவலை. சங்கீதா எப்படி நடந்து கொள்வாளோ தெரியவில்லை. அவர்களின் வண்டி வீட்டின் முன் வந்து நின்றதும் ராஜேஸ்வரி அம்மாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. முற்றம் முழுவதும் விளக்குகளால் மின்னியது.
வாசலில் அழகான தீபக்கோலம், அதன் நடுவே தீபங்கள், வீடு முழுவதும் தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தன. ராஜேஸ்வரி அம்மா மனதிற்குள் இது எல்லாம் என்று நினைத்தார். அப்போது கதவு திறந்தது. சங்கீதா அழகான புடவை உடுத்தி கைகளில் பூஜை தட்டுடன் நின்று இருந்தாள். அவள் கண்களில் கண்ணீருடன் மெதுவாக சொன்னாள், அத்தை வாங்க, நீங்க தான் இந்த வீட்டு லட்சுமி. ராஜேஸ்வரி அம்மா ஒரு கணம் ஸ்தம்பித்து போனார். கண்ணீர் அவரின் கண்களில் இருந்து வழிந்தது. அவர் நடுங்கும் கைகளால் சங்கீதாவின் தலையில் கை வைத்து ஆசீர்வாதம் செய்தார். பிரபு சிரித்து கொண்டிருந்தான். வீட்டின் உள்ளிலிருந்து தீபங்களின் ஒளி, வெளியில் பட்டாசு சத்தம் என்று அனைத்தும் இந்த புதிய உறவின் தொடக்கத்திற்கு சாட்சியாக நின்றது.